வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளை. நீங்கள் காலையில் எழும் பழக்கம் உள்ளவராக இருந்தால், காலையில் என்றால் 5 மணிக்கு எழும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் நிச்சயமாக உங்கள் உடல், உங்கள் மனம் அந்த நாள் முழுவதும் மிகவும் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் இக்காலகட்டத்தில் 10, 11 என்று எழுந்திருக்கும் நிலை ஏற்படுகிறது. அந்த நிலை இரவு நேரங்களில் 2, 3 வரை என்று முழித்து 10, 11 வரை தூங்கி அந்த நாள் முழுவதும் சோம்பலுடனே கழித்து அந்த நாளில் எந்த ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் இக்கால பிள்ளைகள் வாழ்ந்து முடிகின்றனர். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரி. காலையில் 5 மணிக்கு எழும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களே உணர்வீர்கள். உங்கள் உடல், உங்கள் முகம் மிக மிக அழகாக மாறும். உங்கள் முகம் அழகாக மாற இதுவே ஒரு பெரிய மாற்றத்தை துவக்கமாக இருக்கும். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அழகாக எத்தனை அதாவது க்ரீம்னு சொல்லுவாங்க, எத்தனை நீங்கள் பூசினாலும் நீங்கள் காலை எழுந்தால் நிச்சயமாக அந்த மாற்றம் உங்களுக்குள் எழுந்து கொண்டே இருக்கும். ஆகையால் காலையில் எழுங்கள்.